வீரதீர சூரன் இன்றைக்கி ஈவினிங் ஷோவிலேருந்து திரையரங்களில் வெளியாகுது. எங்கள் அப்பா காலையில் ஒரு 3 தடவை தேட்டருக்கு போயிட்டு டிக்கெட்டு வாங்குறதுக்காக நின்றுட்டு ஷோ ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காரு. அதிலேருந்தே சியான் விக்ரம் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எவ்வளோ இன்னல்களை இது உண்டாக்கியிருக்கோன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உங்கள் எல்லாருக்கும் படக்குழு சார்பாக நான் உளமாற மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காலையிலேருந்து தேட்டரில் ஆரவாரத்தோடு காத்திருந்த சியான் விக்ரம் ரசிகர்களுக்கும் இந்த பிரச்சனையில் எங்கள் கூட உறுதுணையாக நின்ன தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் என்னோடய திரையுலக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி ஈவினிங் திரையரங்களில் வீரதீர சூரன் வெளியாகுது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்ரம் நடித்துள்ள வீரதீர சூரன் திரைப்படம் மாலை 6 மணி முதல் திரையிடப்பட உள்ளதாக இயக்குனர் அருண்குமார் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். ஏற்கனவே நீதிமன்றம் இந்த படத்திற்கு தடை விதித்திருந்தது. தற்போது இயக்குனர் அருண்குமார் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த வீரதீர சூரன் திரைப்படத்திற்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் பேசி தீர்க்கப்பட்டிருக்கின்றது. அதில் அந்த ஏற்பட்டிருந்த அந்த பண பிரச்சனை காரணமாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருந்த வழக்கானது இரு தரப்பும் பேசி அவர்களுக்குள் சுமூகமாக முடித்துக் கொள்வதாகவும் அவர்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்ததன் காரணமாக இந்த வீரதீர சூரன் திரைப்படத்திற்கு 4 வாரங்களுக்கு விதித்திருந்த தடையை தற்போது நீக்கி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்து கொள்ளலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தற்போது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் அருண்குமார் அது ஒரு மன்னிப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் இன்று காலை அவரது தந்தை திரைப்படத்தை பார்ப்பதற்காக தியேட்டருக்கு சென்று டிக்கெட் வாங்கி காத்திருந்து விட்டு அதன் பிறகு அந்த படம் நீக்கப்பட்டு விட்டதாகவும் இன்று திரையிடப்படாது என்று தெரிவித்த பிறகு அவர் எந்த அளவுக்கு அவர் மன கஷ்டப்பட்டாரோ அதனை வைத்து ரசிகர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை தன்னால் உணர முடிவதாகவும் படக்குழு சார்பாக இது போல நடைபெற்ற இந்த அசௌகரியத்திற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் அருண்குமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போது பிரச்சனைகள் தீர்ந்து விட்டபடியால் இன்று மாலை 6 மணி காட்சி முதலாக இந்த வீரதீர சூரன் திரைப்படத்தை திரையரங்களில் பார்த்து ரசிக்கலாம் என்றும் அருண்குமார் தற்போது தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.